எல்லோருக்கும் வணக்கம். இந்த மதிய வேளையில் நல்லா சாப்பிட்ட பிறகு உரையெல்லாம் கேட்குறதுனா ரொம்ப கஷ்டமான விஷயந்தான், எங்களுக்கு புரியுது. ஆனால் உங்களுக்கும் வேறு வழியில் எங்களுக்கும் வேறு வழியில். இது காலையில் நடக்க வேண்டிய செஷன், அதனால் டைம் இல்லாததுனால இப்படி வச்சுருக்காங்க. நான் வெற்றிச்செல்வன், பேராசிரியர் வெற்றிச்செல்வன் அவர்கள் போல கவிதைகளை அவ்வளவு அழகாக எடுத்து சொல்கிற அளவுக்கு நான் அந்த மாதிரி கவிதைகள் தயார் பண்ணிட்டு வரல. நான் வேறு விஷயங்கள், மக்களுக்கான இலக்கியம் அப்படின்றதுலே வேறு விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். இன்குலாப், கவிஞர் இன்குலாப்பை உங்களுக்கு தெரிந்திருக்கும். என் குரல் எத்தனை பலவீனமாக இருந்தாலும் நான் பேசியாக வேண்டும். இது கவிஞர் இன்குலாப் அவர்களுடைய வரி. இந்த வரியோடு துவங்கலாம் நினைக்கிறேன். அண்மையில் மறைந்த கவிஞர் தணிகை செல்வன் அவர்கள், நான் இந்த 2 பேரோட கவிதையை மட்டும்தான் இங்கே நான் வாசிக்கிறேன். ஏன்னா இவங்க 2 பேருமே எப்படின்னா புரட்சிகர கவிதைகளை, இடதுசாரி இயக்க கவிதைகளை எழுதியதாலேயே ஒதுக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஒரு மைய நீரோட்டத்துக்குள்ளும் வரவில்லை. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நவீன கவிதைகளை எழுதி கொண்டிருந்த பெரிய பெரிய கவிஞர்கள் எல்லோரும் இவர்களை கவிஞர்கள் என்றும் ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால் இவங்க 2 பேரோட கவிதையை மட்டும்தான் நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். தணிகை செல்வனுடைய ஒரு கவிதை. சரித்திரம் சுழலும் போதும், சமுத்திரம் குமுறும் போதும், பொறுத்தவன் பொங்கும் போதும், புயல் காற்று சீரும் போதும், பறித்தவன் ஆதிக்கத்தை பசித்தவன் எதிர்க்கும் போதும், மறித்தவன் வென்றதில்லை, மறுப்பவன் புவியில் இல்லை. ஒரு சந்தத்துக்குள்ளே அடங்குற கவிதைகளையும் இவர் எழுதுகிறார். காவிரி பற்றி எழுதுகிறார். காவிரியை கடக்க ஓடம் தேவையில்லை, இனி ஒட்டகம் போதும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறாருன்னு. இப்படி கவிதையை நம்ம எதுக்கு வேணும்னாலும் பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு மக்கள் சார்ந்து மக்களுடைய சிந்தனையை தூண்டும் விதமாக, அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வர்ற மாதிரி, அவங்கள அரசியல் படுத்துகிற மாதிரியான கவிதைகளை எழுதுபவர்கள், கதைகளை, நாவல்களை எழுதுபவர்கள், மக்களுக்கான இலக்கியங்களை படைக்கிறவங்க நம்ம சொல்லலாம். எது மக்களுக்கான இலக்கியம் அப்படின்னு நம்ம ஒரு வரையறை முன்னாடி இருந்துச்சு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது அந்த வரையறையில் நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மக்களோட பாடுகளை, அவங்களோட கஷ்டங்களை சொல்கிறது தான் மக்களுக்கான இலக்கியமா, அல்லது தீர்வுகளை சொல்கிறதா? ரெண்டுமே இல்லை. அவங்களுடைய உணர்வுகளை சொல்லி அதன் மூலம் படிக்கிற, வாசிக்கிற நம்மக்கிட்ட ஒரு அகத்தூண்டலை உருவாக்கணும். அதுதான் மக்களுக்கான இலக்கியம். இன்குலாப்போட இன்னொரு கவிதை இருக்குது. ஒவ்வொரு புல்லையும் பெயர் சொல்லி அழைப்பேன், பறவைகளோடு எல்லை கடப்பேன், பெயர் தெரியாத கல்லையும் மண்ணையும் எனக்கு தெரிந்த சொல்லால் விழிப்பேன், நீளும் கைகளில் தோழமை தொடரும், நீளாத கையிலும் நெஞ்சம் படரும், எனக்கு வேண்டும் உலகம் ஓர் கடலாய், உலகுக்கு வேண்டும் நானும் ஓர் துளியாய், கூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கைகளில் அடையும், போதியின் நிழலும் சிலுவையின் பிறையும், பொங்கும் சமத்துவ புனலில் கரையும், எந்த மூலையில் விசும்பல் என்றாலும் என் செவிகளிலே எதிரொலி கேட்கும், கூண்டில் மோதும் சிறகுகளோடு எனது சிறகிலும் குருதியின் கோடு, சமயம் கடந்த மானுடம் கூடும் சுவரில்லாத சமவெளி தோன்றும், குறிகளில்லாத முகங்களில் விழிப்பேன், மனிதம் என்றொரு பாடலை இசைப்பேன். எவ்வளவு அழகான ஒரு கவிதை! எனக்கு சிலருக்கும் ஒவ்வொரு முறை இந்த கவிதையை வாசிக்கும் போதும் குறிகள் இல்லாத முகங்களில் விழிப்பேன். எப்படி சொல்கிறார் அவர்? நம்ம ஆண் பெண் அப்படிலாம் நம்ம பேதம் பார்த்து பழகாம, குறிகள் இல்லாத முகங்களில் விழிப்பேன், மனிதம் என்றொரு பாடலை இசைப்பேன்கிறார். இப்படி எழுதுவது தான் மக்களுக்கான இலக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு என்னோட வரையறைங்கிறது இதுதான். நம்மெல்லாம் காவிரி கரையோரம் வளர்ந்தவங்க, டெல்டா மாவட்டத்துக்காரங்க. இங்கே ஏஜிகேன்னு ஒரு தோழர் இருந்தார், உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு எனக்கு தெரில. ஏஜி கஸ்தூரி ரங்கன் அப்படின்னு. அவர் ஒரு திராவிட இயக்கத்திலும் இடதுசாரி இயக்கத்திலும் மிக தீவிரமாக செயல்பட்டவர். விவசாய தொழிலாளர்களுக்கான சங்கத்தெல்லாம் கட்டி பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் செஞ்சவர். அண்மையில் மறைந்து போனார். அவரை பற்றி தோழர் பசு கௌதமன் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம் இருக்குது, ஏஜிகே நினைவு வாழ்வு மரணமும் இல்லையா, வாழ்வு மரணமும் தானே, நினைவுகள். அது சேவா, ரைட், ஓகே. அந்த புத்தகத்தை பற்றி கவிஞர் சாம்ராஜ் எழுதின ஒரு அறிமுக குறிப்பு. அதில் ஒரு பேரா இருக்குது. 60களின் இறுதியில் தோழர் தியாகு உங்களுக்கெல்லாம் தெரியுமா? இன்றைக்கி இங்கே வரப்போகிறார், பேச போகிறார்.
நடந்தாய் வாழி காவிரி அப்படின்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் உரையாட போகிறார். அவர் வந்து பொதுவாக அவரை வந்து இலக்கியவாதி அப்படின்னு நம்ம இலக்கியவாதிகள் ஒத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் எவருக்கும் குறைவில்லாத இலக்கியத்தை படைத்தவர். இந்த நம்ம தமிழ் சிறை இலக்கியம் அப்படின்னு ஒரு வகைமை உண்டு. சிறையிலிருந்து எழுதப்பட்டது. அதை முதலில் வந்து தோழர் தியாகு தான் எழுதினார். ஜூனியர் விகடனில் கம்பிக்குள் வெளிச்சங்கள், சுவருக்குள் சித்திரங்கள்னு 2 தொடர் வந்தது. அவர் வந்து மரண தண்டனை கைதியாக சிறைக்குள் சென்றவர். அங்கே இருந்து உள்ளிருந்து எழுதினார் அவருடைய அனுபவங்கள் எல்லாமே. அதுதான் தமிழின் முதல் சிறை இலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர் இன்றைக்கு உங்கள் மத்தியில் பேச வரப்போகிறார். அவரை பற்றி இந்த பத்தியில் வருது. நான் முன்னாடியே சொல்லிட்டு சொல்கிறேன். 60களின் இறுதியில் தோழர் தியாகு கும்பகோணம் கலைக்கல்லூரியிலிருந்து அழித்தொழிப்புக்கு புறப்பட்டு போய்கொண்டிருக்க அவருக்கு எதிர்சாரியில் மோகமுள் ஜமுனாவும் பாபுவும் அவரை கவனியாமல் சங்கீதம் பற்றி பேசிக்கொண்டு கடந்து செல்கிறார்கள். இப்படி ஒரு வரி சாம்ராஜ் எழுதியிருக்கார். எனக்கு ஞாபகம் இருக்குது, பேராசிரியர் வெற்றிச்செல்வன் அவர்கள் வந்து தி ஜானகிராமன் பற்றி நீங்கள் ஒரு உரையாற்றினீங்க தஞ்சாவூரில் நினைக்கிறேன். ரொம்ப எனக்கு இப்போவும் நினைவில் நிற்கிற உரை. எனக்கும் தி ஜானகிராமன் ரொம்ப பிடிச்ச ஒரு எழுத்தாளர் தான். ஆனால் இந்த உண்மையை நம்ம ஒத்துக்க வேண்டி வரும். ஏன்னா இங்கே பக்கத்தில் இருக்கிற கீழ்வெண்மணியில் 44 உயிர்கள் வந்து எரிந்து போன போது அதே சமயத்தில் இங்கே இந்த பக்கத்திலிருந்து எழுதி கொண்டிருந்த எழுத்தாளர்கள் எதை பற்றி எழுதி கொண்டிருந்தார்கள் அப்படின்றதுக்கான ஒரு ஆதங்கம் தொட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பேராகிராஃப் தான் அதை நான் இப்போ படித்தது. இலக்கியத்தை வந்து மேலை நாடுகளில் எப்படி வகைப்படுத்துகிறாங்கன்னா கவிதை, கதை, ஆப்புனைவுனா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் ஃபிக்ஷன், இந்த கட்டுரையெல்லாம் எழுதுகிறோம் இல்லையா, அது நாடகம். இது 4ம் தான் வந்து மேலை நாடுகளில் இலக்கியம்னு சொல்கிறோம். இங்கே வந்து இந்த ஆப்புனைவுங்கிறது பெரும்பாலும் இலக்கியமாக பார்க்கப்படுறதில்ல. அதனால தான் நம்ம சிறை இலக்கியம்ன்ற வகைமைக்குள்ளே நான் தோழர் தியாகு எழுதினதை சொன்னேன். மற்றவங்க ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, நாங்கள் வந்து தோழர் தியாகு எழுதின நூல்களுக்காக ஒரு படைப்பரங்கம் ஒரு நாள் பூரா சென்னையில் ஏற்பாடு பண்ணினோம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால். ஏன்னா ஒரு விஷயத்தை எழுதுகிறவங்கள தொடர்ந்து அவங்க மக்களுக்கான விஷயங்களை செய்கிறாங்க எழுதுகிறாங்கன்றதுக்காக வேண்டியே அவங்கள இலக்கியவாதி அல்ல அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறது ஒரு பழக்கமாக இருக்குது. தோழர் எஸ்விஆர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை மொழிபெயர்த்தார். அப்போது அதோட முன்னுரையில் எழுதியிருப்பார், நானெல்லாம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை மொழிபெயர்த்தது தோழர் தியாகு அவர்களுடைய தோள்களில் நின்று கொண்டு தான் அப்படின்னு. ஏன்னா மூலத்தனம் புத்தகத்தை வந்து அவர் சிறைக்குள்ளிருந்து மொழிபெயர்த்தார். தமிழுக்கு ஏராளமான கலைச்சொற்களை கொண்டு வந்து சேர்த்தவர். அப்படிப்பட்டவரை வந்து நம்ம இலக்கியவாதிகள் வந்து இலக்கியவாதின்னு ஒத்துக்கிறது இல்லை. இந்த இலக்கிய விழாவிற்கு அவர் வருகிறார் என்பதே எனக்கெல்லாம் மிக மிக மகிழ்வான ஒரு விஷயம். ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப அவரும் நிறைவாகவும் இருக்குது. இன்றைய நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாள் தான் நான் நினைக்கிறேன், அவர் வந்து உங்கள் மத்தியில் பேச போகிறதுனால. அடுத்தது வந்து நம்ம அகம்புறம் அப்படின்னு பிரிப்போம் இல்லையா, நம்மளோட இலக்கியத்தை அகம்புறம்னு பிரிப்போம். அகம்னா மனசு சம்மந்தப்பட்டது, புறம்னா போர் சம்மந்தப்பட்டது. இப்போ போர் நம்ம கலிங்கத்து பரணி அது இதுன்னு நிறைய தமிழை வாசிச்சிருப்போம், நிறைய கவிதைகள் வாசிச்சிருப்போம். அகம்னா என்ன உங்களுக்கு தெரியும், அகக்கவிதைகள்னால் யாயும் யாயும் யாராகியரோ இது மாதிரி காதலை பற்றி பேசுகிற தலைவன் தலைவி அவங்களுடைய ஊடல் இதெல்லாம் பற்றி பேசுகிறதெல்லாம் அகம். போர் இலக்கியம் போர் பற்றி பேசுகிறதெல்லாம் புறம் அப்படின்னு வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து போர் பற்றின இன்றைக்கி நீங்கள் எல்லாத்தையுமே மறுவாசிப்பு பண்ண வேண்டியிருக்கு. போர் பற்றிய இலக்கியங்கள் எல்லாம் படித்து பார்த்தா எல்லாமே போர் பற்றின வெற்று பெருமிதங்கள் தான். நான் அங்கே போய் அந்த நாடை பிடிச்சேன், இந்த நாடை பிடிச்சேன், இத்தனை பேரை கொன்னேன், அத்தனை பேரை கொன்னேன், இதெல்லாமே வந்து இன்றைக்கி இருக்கிற சூழலில் நம்ம பக்கத்தில் இருக்கிற இலங்கையில் ஈழத்தில் போர் நடந்துச்சு, நம்ம பார்த்துட்ருக்கும் பொழுதே பாலஸ்தீனத்தில் என்ன நடக்குது இதெல்லாமே பார்க்குறோம். போருன்றது எப்படியான ஒரு கொடூரமான விஷயன்றது நம்ம நாகரிக சமூகத்துக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போது நம்மளுடைய இலக்கியங்கள் எப்போவுமே போரை வந்து போர் செய்து நாட்டை அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தவரை ஒரு பெரிய ஹீரோ மாதிரி சித்தரிக்கிற ஒரு போக்கு நம்மளுடைய இலக்கியத்தில் இருக்குது. இன்றைக்கு அது மாறி இருக்குது. இன்றைக்கு போர் இலக்கியம் நம்ம எதை சொல்கிறோம், ஈழ இலக்கியத்தில் எடுத்து பார்த்தோம்னா போரின் அவலங்களை சொல்லக்கூடியது, போரால் பாதிக்கப்பட்டவர்களுடைய தரப்பு இன்றைக்கி எழுத வந்திருக்கு. முன்னாடி அரசனுக்கு கூடவே இருந்து அரசவை கவிஞர்களாக இருந்தவர்கள் புலவர்களாக இருந்தவர்கள் அவர்கள் அரசனை துதிப்பாடி அப்படியான இலக்கியங்களை எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ மக்கள் மத்தியிலேருந்து இலக்கியம் வருது. அப்போ மக்கள் மத்தியிலேருந்து வரும்பொழுது போரின் அவலங்களை அதன் கொடூரங்களை சொல்கிறவங்களாம் மக்கள் மாறி இருக்காங்க, எழுத்தாளர்கள் இருக்காங்க.
அப்போ இதுதான் மக்களுக்கான இலக்கியம். அப்போ அது யாருக்கான இலக்கியம் தெரியல. நான் உங்களுடைய முடிவுக்கே அதை நான் விடுறேன். கேப்டன் மலரவன் எழுதின ஒரு நூல் இருக்குது, எனக்கு இப்போ தலைப்பு மறந்துட்டேன். அவர் ஒரு அமைப்பில் இருந்து எழுதின புத்தகம் அது. போர் பற்றி தான் அவரும் எழுதுகிறார். எந்த எழுத்தாளருக்கும் குறைவில்லாத ஒரு மொழி நடையில், அந்த உரைநடையில் அவர் அந்த நூலை எழுதியிருப்பார். இது மாதிரி நீங்கள் மக்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மக்கிட்ட தெருக்கூத்துன்னு ஒரு வடிவம் இருக்குது. தெருக்கூத்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நேராக பார்த்துருக்காட்டியும் சினிமாவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த தெருக்கூத்துன்றதை நம்ம எப்போவுமே நம்ம பாரம்பரியமான ஒரு மக்கள் கலைன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அதில் பெரும்பாலும் அதில் என்ன, அந்த தெருக்கூத்தோட உள்ளடக்கம் என்னவாக இருக்குன்னா, மகாபாரதம், ராமாயணம் போன்ற கதைகள் அல்லது புராண கதைகள், இதை தான் எடுத்து தெருக்கூத்தாக பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ அதை நம்ம மக்கள் கலை அப்படின்னு சொல்லலாமான்ற ஒரு கேள்வி எழுப்பி பார்க்கலாம். நிறைய பேர் கோவம் கூட வரலாம், எப்படி தெருக்கூத்த மக்கள் கலைன்னு சொல்லாமல் போவீங்க அப்படின்னு. ஆனால் பாவலர் ஓமுத்துமாரின்னு ஒரு கலைஞர் இருந்தார், இன்றைக்கி அவர் இல்லை. அவர் அந்த கலையோட வடிவத்தை மட்டும் எடுத்துக்கிட்டார். இன்றைக்கு நாட்டு நடப்பில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, இன்றைக்கு அரிசி விலை எவ்வளோ, பருப்பு விலை எவ்வளோ, எங்கே என்ன நடந்துச்சு, வடநாட்டில் என்ன பண்ணுறாங்க, இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான அரசியல் எல்லாம் வச்சு அந்த வடிவத்தை மட்டும் வச்சு அவரை தெருக்கூத்து வடிவில் ஒரு நிகழ்ச்சி பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு நண்பர்கள்லாம் பார்த்துருப்பாங்க, உங்களில் சிலர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இங்கே யாராவது பார்த்துருக்க முடியும். அதை நான் மக்களுக்கான தெருக்கூத்து கலைன்னு சொல்லுவேன், என்னுடைய வரையறைப்படி. அப்போது இது என்ன எனக்கு தனியாக மாறுமா, அவங்களுக்கு தனியாக வேறு ஒரு மக்களுக்கான இலக்கியம் இருக்குமான்றது இல்லை. எதெல்லாம் மக்களை அரசியல் படுத்துதோ, விழிப்புணர்வு படுத்துதோ, எதெல்லாம் அவங்கள சிந்திக்க தூண்டுதோ அதெல்லாமே மக்களுக்கான இலக்கியம் அப்படின்ற ஒரு வரையறைக்குள்ளே வச்சுட்டு தான் நான் இதை பற்றி பேச வேண்டியிருக்கு. இப்போ தலித் இலக்கியம் பற்றி தோழர் சொன்னாங்க. தலித் இலக்கியத்திற்கு என்று வரையறுத்த வடிவங்கள் எதுவும் இல்லை. இருக்கின்ற யதார்த்த வடிவங்களை கேலி செய்வதிலிருந்து தலித் இலக்கியம் தனக்கென்று மாற்று வடிவங்களை உருவாக்குகிறது அப்படின்னு ராஜ் கௌதமன் சொல்கிறார். பாமான்னு ஒரு நாவலாசிரியர் இருக்காங்க, ரொம்ப முக்கியமான நாவலாசிரியர். தமிழுக்கு பல பெருமைகளை தேடி தந்தவங்க, அகில இந்திய அளவில் அறியப்பட்டவங்க. இன்னும் சொல்லப்போனால் உலக அளவில் கூட அவங்களுடைய நாவல்லாம் டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. அவங்க தன்னுடைய கருக்கு நாவலோட முன்னுரையில் என்ன சொல்கிறாங்கன்னா, வாழ்க்கையின் பல நிலைகளில் பனங்கருக்கு போல என்னை அறுத்து ரணமாக்கிய நிகழ்வுகள், என்னை அறியாமையில் ஆழ்த்தி முடக்கி போட்டு மூச்சு திணற வைத்த அதீத சமுதாய அமைப்புகள், இவற்றை உடைத்தெறிந்து அறுத்தொழித்து விடுதலை பெற வேண்டும் என்று எனக்குள் எழுந்த சுதந்திர பிரளயங்கள், இவை சிதறடிக்கப்பட்டு சின்னாபின்னமாக்கப்பட்ட சந்தர்ப்பங்களில் எனக்குள் கொப்பளித்து சிதறிய குருதி வெள்ளங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த புத்தகத்தின் கரு. இப்படி சொல்கிறாங்க. இவங்க எல்லாமே தலித் இலக்கியத்தின் முன்னோடிகள்னு சொல்லலாம். இன்னும் சிவகாமி, பூமணி, இப்படி பல பல தலித் இலக்கிய முன்னோடிகள் இருக்கிறாங்க. இன்றைக்கு தலித் இலக்கியம் ரொம்ப வேகமான ஒரு வளர்ச்சிக்கு நிறைய பேர் எழுத வந்திருக்காங்க. முக்கியமான படைப்பாளிகள் பல பேர் உருவாகியிருக்காங்க. இது மாதிரி தான் பெண் எழுத்தையும் நான் பார்க்குறேன். வைமு, கோதை நாயகி அம்மாள் தொடங்கி இன்றைக்கு எழுத வந்த பெண்கள் வரைக்கும் நிறைய பெண்கள் எழுதுகிறாங்க. ஆனால் எல்லா பெண்களுமே எழுதுறதுமே பெண் எழுத்தா? எப்படி எல்லா ஒரு நிமிஷம் அன்பிற்குரிய மாணவ கண்மணிகளுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். தயவு செய்து இடையே குறுக்கீடு செய்ய வேண்டாம், அமைதி காக்கவும். இந்த எழுதல் வெளியே போகிற மாதிரி அந்த நிகழ்வுகளை தயவு செஞ்சு செய்ய வேண்டாம், உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக வெளியே போகாமல் இருக்கிறத கேட்கலாம். நன்றி. பெண்கள் எழுதுகிற எல்லா எழுத்தையுமே நம்ம பெண் எழுத்து அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பெண்களும் ஆணாதிக்கத்தோடு எழுதுவாங்க. எல்லா பெண்களும் தன்னோட விடுதலையை பற்றியோ தன்னை உணர்ந்து எழுதுகிறாங்களான்னு சொல்ல முடியாது. பெண்கள் ஒருவேளை சனாதனத்தை எழுதினால், சனாதனம்னா என்னன்னு காலையில் உங்களுக்கு கிளாஸ் எடுத்தார் எட்வின் இல்லையா, அப்படி சனாதன கோட்பாடுகளை வலியுறுத்தும் ஒரு பெண்ணுடைய எழுத்தை பெண் எழுத்துன்னு நம்ம ஒத்துக்க முடியாது. அது போலவே தான் ஒரு தலித் எழுதுகிற எழுத்துலையுமே அருந்ததியர்களையோ அல்லது புதிரை வண்ணார்களையோ கேவலப்படுத்துவது போல ஒரு எழுத்து இருந்தால் அதை நம்ம தலித் எழுத்துன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. இப்படி நம்ம மக்களுக்கான இலக்கியம்ன்றதை வரையறுக்கிறதுலே ஒரு பார்ட்டுக்குள்ளேயும் போய் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு ஒட்டுமொத்தமாக மக்களுக்கான இலக்கியம் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான
எந்த இதுவுமே இல்லாமல் இருக்குது. ஏன்னா ஒரு பகுதியிலும் இப்போ போர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு மாதிரி பார்க்கணும், பெண்ணுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு மாதிரி பார்க்கணும், தலித்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு மாதிரி பார்க்கணும். நமக்கு கானா பாடல்கள் தெரியும், நிறைய சினிமாவில் வந்திருக்கு இல்லையா. கானா பாடல்கள் வந்து கேட்காத ஆளுங்களே நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஆனால் கானா பாடல்கள் எங்கே பாடப்படுது? சென்னையில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் பாடக்கூடிய பாட்டு தான் கானா பாட்டு. அதில் சூஃபி இசையை அடிப்படையாக கொண்டது. அதில் இப்போ பாடப்படுற எல்லா கானா பாட்டுமே வந்து இப்போ அடித்தட்டு மக்கள் பாடுறாங்கன்றதுக்காக வேண்டி அதை முற்போக்கு இலக்கியம்னோ மக்களுக்கானதுன்னோ நம்ம எல்லா கானா பாடல்களையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஈவ்டீசிங்கான ஒரு தன்மை நிறைய கானா பாடல்களை நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட பாடல்களையெல்லாம் ஒதுக்கிவிட்டு இன்றைக்கி புது வகையான கானா பாடல்கள் வந்து எழுந்து வந்திருக்கு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது கேஷ்லெஸ் கலெக்டிவ்னு ஒரு குழு வந்து அவங்க தான் முதல்ல அதை ஆரம்பித்து வச்சாங்க. இடஒதுக்கீடு பற்றியோ சமூக நீதி பற்றியோ இதை பற்றியான பாடல்களை கானா வடிவில் பாடுறது. அப்புறம் இந்த பெண்களை சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஒதுக்கிட்டு மக்கள் பிரச்சனையை பாடுறது கானா வடிவில், இப்படி பாடுறாங்க இல்லையா. இதை நாம் மக்களுக்கான பாடல்கள், மக்களுக்கான கலை, மக்களுக்கான இலக்கியம் நம்ம வகைப்படுத்தலாம். இப்போது எல்லாத்துலேயுமே இருக்கும், நம்ம எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு இதில் எப்படி பெண்களை ஈவ்டீஸ் பண்ணுற பாடல்கள் நம்ம ஒதுக்கிட்டு மிச்ச பாடல்கள் எல்லாத்தையுமே நம்ம மக்களுக்கானதுன்னு வைக்கிறோமோ, அப்படித்தான் ஒரு புனை உலையும் புனை உலையும் கதை கவிதை எல்லாத்துலேயுமே நம்ம அப்படி தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி எடுத்தால் மட்டும்தான் நம்ம உருப்பிடுவோம், நமக்கு ஏதாவது கொஞ்சம் விழிப்புணர்வு வரும். இல்லைன்னா போலிகளையும் மற்றவங்களையும் பார்த்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, அவங்களையெல்லாம் நம்பி ஏமாறுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கும். ஆக எது மக்களுக்கான கலை, மக்களுக்கான எழுத்து அப்படின்றத உணர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூடுதலாக வாசிக்க வேண்டியிருக்கு. அதை நீங்கள் எல்லாரும் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி.